டாக் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நாய் ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்து காட்டும். அதே மாரி டெம்பிள் அப்படின்னு அடிச்சு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, கோவில் ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும். அதே மாரியான ஒரு அமைப்பு நம்மளோட ஆழ் மனசுல இந்த இயற்கை பிரபஞ்சம் குடுத்திருக்கு. அதுக்கு பேரு ஆர்ஏஎஸ் ஃபில்டர். சில பேர் சொல்லுவாங்க, "நான் நெனச்சேன் என் கண்ல படுது. பிரபஞ்சமே எனக்கு கொண்டு வந்து காட்டிடுச்சு" அப்படிம்பாங்க. ஆனா நியூரோ சயன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வந்து ஆர்ஏஎஸ் ஃபில்டரோட வேலைன்றது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நீங்க எத தொடர்ந்து தேடுறீங்களோ, அது உங்க கண்ல பட்டே தீரும். இதத்தான் எண்ணம் போல் வாழ்க்கை, ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க. இத நீங்க உங்க வாழ்க்கைக்கு நம்ம எப்படி சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, எந்த பிரச்சனை நமக்கு இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த மாரி ப்ராப்ளத்துல நம்ம இருந்தாலும் சரி, அதனால நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு செகண்ட்ல இந்த அமைப்ப பத்தி நீங்க நெனச்சு பாருங்க. இதுக்கு உண்டான தீர்வு என்ன? இதிலிருந்து வெளிவர்றதுக்கு உண்டான தீர்வு என்ன? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விய நீங்க கேட்க கேட்க, இந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர் அதுக்குண்டான தீர்வுகள தேட ஆரம்பிக்கும். முன்னாடி கண்ல படாத வாய்ப்பெல்லாம் கண்ல பட ஆரம்பிக்கும். தீராம நிற்கிற இந்த பிரச்சனைக்கே சொல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட மனசும் வந்து கூகுள் சர்ச் மாரி தான். எத தேடணும், எதுல கவனம் வைக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட தலையெழுத்துல எழுதுற பேனா உங்க கையிலேயே இருக்கிற மாரி.